சூப்பரா மணக்க மணக்க நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி சாதம். கொத்தமல்லி சாதம்னு சொல்லலாம், கொத்தமல்லி புலாவ்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு ஹெல்த்தியான முறையில செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுல 1 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. இந்த 1 கிளாஸ் அரிசி 1/4 கிலோ கணக்குங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல செய்யறேன். இதே நீங்க சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம், சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம். சோ அந்த மாதிரி செய்யும் போது எவ்வளவு தண்ணி வைக்கணுங்கிறது நான் வீடியோக்குள்ள வரும்போது சொல்றேன். இந்த அரிசி அப்படியே உருட்டும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 1/4 கிலோ அரிசியில தான் நம்ம செய்யறோம். ஸோ அதுக்கு தகுந்த மசாலாலாம் இதுல போட்டுக்கலாம். ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பெருசா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கிட்டேன். இதோடைய மீடியம் சைஸ் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதுவும் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதா 2 பட்டை எடுத்து உடைச்சு வச்சிருக்கேன், இதையும் போட்டுடலாம். இதோட ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் உடைச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சமா கல்பாசியும் போட்டுக்கலாம். கல்பாசி இருந்தா போடுங்க, நல்ல ஃப்ளேவரும் சுவையும் சூப்பரா இருக்கும். இதோட 3 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு போட போறோம். ஸோ உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதுல மிளகா பொடிலாம் போடக்கூடாது, ஒரே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி மட்டும்தான் போடணும். இது கூடவே 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தலை எடுத்து வச்சிருக்கேன், அதாவது 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து நல்லா தண்ணியில அலசிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லி இலையும் இதுலயே போட்டுக்கலாம். நீங்க கொத்தமல்லி இலையை கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, உங்க விருப்பம் தான். கொத்தமல்லி தலை, புதினா தலை இந்த மாதிரி பச்சையா அரைக்கும் போதும் இந்த தலையோட கலர் மாறிடும். அதுக்காக 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். தயிர் போடும் போதும் இந்த இலையோட கலர் மாறாம இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேங்க. இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டுங்க. இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்துறேன். நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அந்த எண்ணெயிலையும் செய்யலாம். இதோடய நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் போறது ஆப்ஷனல் தாங்க, இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டிங்கன்னா நல்லா வாசனையா ருசியா இருக்கும். இப்போ அடுப்பணல் மீடியமா வச்சுடுங்க. இதுலயே கொஞ்சமா பாதாம் பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமா முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். நட்ஸ் போறது நம்ம விருப்பம் தாங்க, இருந்தா போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாத்தையும் லேசா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு சமைச்சு கொடுக்கும் போதும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. லேசா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதிலே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. உருளைக்கிழங்கு போடுறதும் ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம வெறும் கொத்தமல்லி மட்டும் மசாலா அரைச்சி ஊற்றி செஞ்சோமா அப்படியே பிளைனாக இருக்கும். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதெல்லாம் பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாங்க. A few minutes later 2 நிமிஷமா வதக்கிட்டே இருக்கு. பாதி தாங்க வதங்கிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஸோ இன்னும் 2 நிமிஷம் இதை நல்லா சேர்த்து வதக்கலாம். பாருங்க, முன்ன இருந்ததை விட நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, வாசமும் சூப்பராக வருது. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாம். இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். நான் தேங்காய் போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் தேங்காய்க்கு பதில் தேங்காய் பால் ஊற்றி கூட செய்யலாம், அதுவும் சுவையாக இருக்கும். அந்த மாதிரி செய்யும் போது மஞ்சள் பொடி போடாதீங்க. தேங்காய் இப்படி அரைச்சி ஊற்றும் போதும் நமக்கு சாதத்தில் மசாலா நிறையா இருக்கும், ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். அது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எடுத்துகிட்டு போகும்போது வரன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். மதியம் சாப்பிடும் போதும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 கலர் கிளறி கொடுத்தா போதுங்க. இப்போ இதுலேயே பழமாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். இதுக்கு தக்காளி நிறைய போடக்கூடாதுங்க, ஜஸ்ட் ஒரு பேருக்கு போடணும். ஒரே ஒரு தக்காளி போடுங்க போதும். இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மீடியமான அனல்லே இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, அப்படியே லேசாக எண்ணெயும் புரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதுங்க. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஒரு கிளாஸ் ஆல்ரெடி ஊற்றியாச்சு. இப்போ அரை கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் ஊற்றிக்கலாம். டோட்டலாக 1.5 கிளாஸ் தண்ணி. இப்போ இந்த தண்ணிக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாங்க. இப்போ அடுப்பை நான் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா அப்படியே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். நான் தண்ணி வச்சிருக்கிற அளவு, அதாவது பாஸ்மதி ரைஸ்க்கு வச்சிருக்கேன். ஈவன் சீரக சம்பா அரிசியா இருந்தாலும் இதே மாதிரி 1க்கு 1.5 தான். இதே நீங்க நார்மல் சாப்பாட்டு அரிசியா இருந்தா 1க்கு 2 வைங்க, கரெக்டா இருக்கும். இந்த அளவு கொதிச்சா போதுங்க. இப்ப ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் போட்டுடலாம். இப்போ அப்படியே அரிசி உடைக்காம லேசாக கிளறி கொடுங்க. நான் சாதம் ரொம்ப ட்ரையாக செய்ய போகிறது கிடையாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் நல்லா ட்ரையாக வேணும்னா 1க்கு 1.25 கூட தண்ணி வைக்கலாம். பட் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் சாஃப்டாக இருக்காது. கிளறி கொடுத்துட்டு அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. இப்போ இது கொதி வரட்டும். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. எவ்வளோ மசாலா இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். இனிமேல் குக்கர் மூடி போட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் சொல்லிக்கிறேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நான் செய்யற இந்த குக்கர் என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு. இது பிரஸ்டீஜுங்க, 6 லிட்டர். நான் பாத்திரம் கழுவிட்டு உடனே நல்லா தொடச்சிட்டு வச்சிருவேன். அதனாலதான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த குக்கர்ல அடி பிடிக்கிறதே இல்லை. ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தெரியப்படுத்திக்கிட்டேன். இப்போ அடுப்பணல் மீடியமா வச்சிருங்க. நான் வச்சிருக்கிறது பாஸ்மதி அரிசிங்கிறதுனால ஒரு விசில் இப்ப விட போறேன். நீங்க எடுக்கிறது சாப்பாட்டு அரிசியா இருந்தா 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு விசில் வரட்டுங்க. ஒரு விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாசனைங்க. இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுத்துடலாம். சாதம் பாருங்க, நல்லா உதிரி உதிரியா இருக்கு. மசாலா இதில் ஒட்டிட்டு இருக்கு பாருங்க, இப்படி இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டிஃப்ரெண்டாக சிம்பிளாக போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சோம் இல்லைங்களா மசாலா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க, மசாலா நல்லா ஒட்டி இருக்கும், சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம வச்ச தண்ணி அளவு அவ்வளோ கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், சாதம் எப்படி எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. நம்ம இதுல போட்ட ஒவ்வொரு பொருட்களும் அவ்வளோ சுவையை கொடுக்கும். நட்ஸ் போறதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. மற்றபடி நான் என்ன பொருட்கள் எந்த அளவோட போட்டனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நான் இதுல உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஈவன் இது கூட நீங்க பட்டாணி போடலாம், மஷ்ரூம் போடலாம். ஸோ உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய காய் போட்டா அந்த கொத்தமல்லியோட வாசனை தெரியாது. ஸோ அதனால மைல்டா காய் போடணும். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சாதத்தை நீங்க சூப்பரா செஞ்சிடலாங்க. நான் இதுக்கு வெங்காய சாலட் பண்ணியிருக்கேன். அதுவும் சாதமும் இப்போ வேற ஒரு பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த சாலட்ல என்னெல்லாம் போட்டேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா தயிர், வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி போட்டேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியில இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியா கட் பண்ணி போட்டேன். அதே மாதிரி மாதுளம்பழமும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாலட் பண்ணி பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். ஈவன் இஞ்சி கூட இதுல நீங்க வேணா பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சாதம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். வா, சூப்பரா இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. மசாலா தாங்க செம்மையாக இருக்குது, அவ்வளோ வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ இந்த சாலடும் சாதமும் ரெண்டுக்கும் சரியான காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துருவோம். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதையும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.